வந்து அதிகமாக வந்து திமுக ஆதரவாக தான் அவங்க பேசியிருக்காரு ராமதாஸ் அவர்கள். ஆனால் அதே சமயத்தில் வந்து நான் வந்து மற்ற தலைவர்கள் மாதிரி அடங்க மறுக்க சொல்லலையே அப்படின்ற மாதிரி திருமாவளவன் வந்து சீண்டியிருக்காரு. இல்லை, அதாவது திமுக கூட்டணிக்குள்ள வரணும்னா சிறுத்தை வெளியேறாமல் வைத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறார். திமுக அப்படிதான் நினைக்குது. ஏன்னா விஜயுடைய வருகை வந்து திமுகவை ரொம்ப பயமுறுத்தி, சிறுத்தையும் இருக்கணும் பாமகவும் இருக்கணும்னு திமுக நினைக்குது. தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டம் முழுக்க நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். ஆனால் அன்புமணி என்ன நினைக்கிறாரு, பிஜேபி அதிமுக கூட்டணியோட தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த முரண்பாடு பெருசாக இருக்கு. ராமதாஸுக்கென்று இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் அன்புமணி பக்கம் வந்துட்டாங்க. ஏன்? எதிர்காலம் இனிமேல் அன்புமணி தான். எதிர்காலம் இனிமேல் அன்புமணி தான். அன்புமணியை பகைத்து கொண்டால் இப்போ 87 வயது முதியவர் ராமதாஸ் இனிமேல் இறங்கி அரசியல் பண்ண முடியாது. அவர் தடாலடி அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா மாநில தலைவர் என்பது கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பதவி. அது யார் தேர்ந்தெடுத்தாங்க? அன்புமணி தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க.